திருமாவளவன் அவர்கள் எம்பி தானே அவரு. என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தார் அதுக்கு? இந்த ஒரு வருஷத்துக்கு மேல குற்றவாளிகளை பிடிக்கலையே. தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சீர்கேடாக இருக்கிறது. போதை தமிழகமாக தடுமாறுகின்றது எல்லா இடத்துலயும். முன்னாடி இருந்த காஷ்மீருக்கும் இப்ப இருக்கிற காஷ்மீருக்கும் வித்தியாசம் தெரியலனா திருமாவளவன் ஒன்று அவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார், இன்னும் முழிப்பு எழுந்துக்கவில்லை என்ற அர்த்தம். யூடியூப் ரூட்டர்ஸ் எடுங்க, என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க அவங்க மேல? நாங்கள் ஸ்ட்ரிக்டா ஆக்ஷன் எடுக்கும் போது வாயை மூடிக்கொண்டு உட்கார வேண்டும். இவ்வளவு நாள் கழிச்சு கேட்கறாங்க சுப்ரீம் கோர்ட். அதை அவங்களுக்கு இன்னைக்கு தான் அவங்களுக்கு தெரிஞ்சுதா அவர் மினிஸ்டரா இருக்காருன்னுட்டு? அப்பவே நிறுத்தி இருக்கலாமே அதை. சோ நீதி என்பது எவ்வளவு காலம் நெடிய பாதை, இவ்வளவு நெடிய பாதையை கடந்து வருகிறது. அதுல இவங்க டைம் லிமிட் கொடுக்குறாங்க கவர்னருக்கும் பிரசிடென்ட்டுக்கும். தே ஆர் கோயிங் பியாண்ட் தேர் லிமிட்ஸ். நீதி சாமானியர்களுக்கு கிடைக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் இதான் ரூலா? அப்புறம் இவர்கள் என்ன சாமானியர்களுக்கான அரசு? இந்த திராவிடன் ஸ்டாக், திஸ் டிராவிடியன் கவர்மெண்ட். ஆராசா ரிப்பீட்டடா தப்பு பண்ணலையா? இந்து மதத்தை கொச்சைப்படுத்தவில்லையா? அசிங்கமா பேசவில்லையா? RS பாரதி பண்ணலையா? எல்லாருமே தானே அப்ப ரிப்பீட்டட் அஃபெண்டர்ஸ். சவுக்கு சங்கர் போன்றவர்களுக்கு ஒரு நீதி, இவர்களுக்கு ஒரு நீதியா? அமைச்சர்கள் எம்பிக்களாக இருக்கிறவர்கள் என்ன வேணா பேசலாம், எப்படி வேணா நடந்துக்கலாம், அவர்களுக்கு என்ன? இப்ப திருமாவளவன் அவர்கள் அமித்ஷாவை பத்தி பேசினவர் ஏன் இதுக்கு வாய மூடிட்டு இருக்காரு? ஏன்னா அவரும் இப்படி பேசியிருக்கார். சரக்கு மிடுக்கு என்று பேசியவர் தானே அவரும். வக்கஃப்லயும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. டோட்டலா நாங்கள் இந்து மக்களுக்கு துரோகம் இழைப்பவர்கள் என்பதற்கு இதைவிட உதாரணமே வேண்டாம். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் ஒரே ஒரு சென்னை மாமன்ற உறுப்பினரான மற்றும் பாஜகவினரால் சிங்கப்பெண் என்ற அன்போல் அழைக்கப்படக்கூடிய நம்ம உமானந்த் மேம் அவர்கள் நம்ம நினைஞ்சிருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம் மேம். நேற்று இந்த பால்காம் இஷ்யூ மிகப்பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. இதில் திருமாவளவனோட கேள்வி கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் தானே 370 ஆர்டிகளை ரிமூவ் பண்ணீங்க, நீங்கள் தானே காஷ்மீர் அமைதி பூங்கான்னு சொன்னீங்க, அதனால தானே டூரிஸ்ட்லாம் வந்தாங்க, அதனால தானே அவங்களாம் இறந்தாங்க, இதனால அமித்ஷா அவர்கள் பதவி விலகி ஆக வேண்டும்ன்ற மாதிரி ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு மேம். அது உங்களுக்கு கருத்து? ஃபர்ஸ்ட் திருமாவளவன் அவர்கள் 2 இஷ்யூ இதில். அவர் அமித்ஷாவை ரிசைன் பண்ணணும்னு கேட்கறதுக்கு முன்னாடி தமிழகத்திலோட சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது, அப்புறம் அந்த புதுக்கோட்டை வேங்கை, அதுக்கு ஏதாவது பதில் கொடுப்பாரா? முதலமைச்சர் அவர்கள் ரிசைன் பண்ணணும், இவரே ரிசைன் பண்ணணும்னுட்டு இவர் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தார் அதுக்கு? திருமாவளவன் அவர்கள் எம்பி தானே அவரு. என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தார் அதுக்கு? இந்த ஒரு வருஷத்துக்கு மேல குற்றவாளிகளை பிடிக்கலையே. அதுக்கெல்லாம் என்ன வரிசையா சொல்லிட்டே போலாம். தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சீர்கேடாக இருக்கிறது. போதை தமிழகமாக தடுமாறுகின்றது எல்லா இடத்துலையும். ஒரு வயசு வித்தியாசம் இல்லாம வயலன்ஸ். அவர் பேப்பரை படிக்கிறது இல்லையா, இல்ல திருமாவளவன் அவர்கள் எங்கேயாவது வேற எங்கேயாவது பறந்து கொண்டிருக்கிறாரா? இங்க தமிழ்நாட்டில் கால் இருக்கிறதா இல்லையா அவருக்கு? அதை எந்த தாட்சணியத்தை வச்சு அவர் அமித்ஷா கேட்கிறார்? இன்னொன்னு, நான் அமித்ஷா அவர்களுக்கு கேட்டாக்க, அமைதி பூங்கானப்போ இதே சுப்ரீம் கோர்ட் தானே எலெக்ஷன் நாங்கள் அதை ரிமூவ் பண்ணிட்டு திங்ஸ் நார்மலாக வந்திருந்தது. முன்னாடி இருந்த காஷ்மீருக்கும் இப்போ இருக்கிற காஷ்மீருக்கும் வித்தியாசம் தெரியலனா திரும்பி அவர் திருமாவளவன் ஒன்று அவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார், இன்னும் முழிப்பு எழுந்துக்கவில்லை என்ற அர்த்தம். கம்பேர் பண்ணி அவர் சொன்னார்னா. அடுத்து சுப்ரீம் கோர்ட் தானே ஃபோர்ஸ் பண்ணாங்க எலெக்ஷனை நடத்தியாகணும்னுட்டு. கண்டிப்பு அந்த மாதிரி எல்லாம் காமிச்சாங்களே. நாங்க கொஞ்சம் ஒவ்வொன்றா சரி பண்ணிட்டு தானே வந்தோம். சுப்ரீம் கோர்ட் அவர் கேட்கட்டும், சுப்ரீம் கோர்ட்டிடம் அவர் கேட்கணும் இந்த கேள்வியை, ஜட்ஜஸ் கிட்ட, இந்த ஆர்டர் கொடுத்த ஜட்ஜஸ் கிட்ட. அண்ட் இன்னொன்று, அவர் கம்பேர் நிஜமாவே முன்னாடி இருந்த காஷ்மீர், UPA டைம்ல இருந்த காஷ்மீருக்கும் இப்போ இருக்கிற காஷ்மீருக்கும் வித்தியாசம். ஸோ நிஜமாகவே திருமாவளவன் அவர்கள் முழித்து கொண்டிருக்கிறாரா, இல்லை தூங்கிக் கொண்டிருக்கிறாரா, இல்லை ஆழ்ந்த மயக்கத்தில் இருக்கிறாரா? அவர் பதில் சொல்லட்டும். மேம், அதே மாதிரி இப்போ அங்கே 28 பேருக்கு பக்கமாக இறந்துருக்காங்க மேம். இந்த அட்டாக் சாதாரணமாக நடந்திருந்தா கூட ஒரு விஷயமா பார்த்துருக்கலாம். ஆனால் நீங்கள் ஹிந்துவான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு கொல்லப்படுறதுக்கு ரீசன் என்னவா இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு பெரிய டயலாக், டெரரிசம் ஹேஸ் நோ ரிலிஜன் அப்படின்னுட்டு எல்லாரும் வாய்க்கிழிய பேசுவாங்களே. டெரரிசம் ஹேஸ் ரிலிஜன் அப்படின்றது இந்த இன்சிடென்ட் ப்ரூவ் பண்ணியிருக்குது. இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவங்க கையில் பாகிஸ்தானுக்கு அமெரிக்காவால் கொடுக்கப்பட்ட துப்பாக்கி இருந்திருக்கு. பாகிஸ்தான் மிலிட்டரிக்கு கொடுக்கப்பட்ட துப்பாக்கிகள் இந்த டெரரிஸ்ட் கையில் இருந்திருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுது?
இன்னொன்று லஷ்கர்-இ தொய்பாவோட கிளை ஒன்று வந்து நாங்கள் தான் பண்ணோன்னு உட்காந்துட்டு இருக்காங்க. அடுத்தது நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொருவரையும் நீ எந்த மதத்தை சார்ந்தவன் என்று கேட்டு 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 ஒவ்வொருத்தரையா அந்த அதுவும் அந்த மனைவி புதிதாக திருமணமான மனைவி அழைச்ச என்னையும் சேர்த்து எடுனா என்ன டைலாக் அடிச்சிருக்காங்க அவங்க. ஸோ இதெல்லாம் என்ன டெரரிசம் ஹேஸ் ரிலிஜன். தீவிரவாதத்திற்கு மதச்சாயம் இருக்கிறது. இனிமே யாராவது வந்து டெரரிசம் ஹேஸ் நோ ரிலிஜன் டைலாக் அடிச்சானா அவங்க வாயில போண்டாவையோ இல்லை நான் வேற ஏதாவது ஒன்று சொல்வேன் அதை தான் அடிக்கணும். இல்லை அவங்களையே சேர்த்து எல்லாருமா தான் நம்ம கும்மி அடிக்கணும் அவங்கள வச்சுக்கிட்டு. இதில் அடுத்து நான் இன்னொன்று கேட்குறேன். இப்போ இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி தான் மயிரிழையில் கேரளாவை சேர்ந்த 3 ஜட்ஜஸ் தப்பிச்சிருக்காங்க. இப்போ மயிரிழையிலே தப்பிட்டாங்க அவங்க. கடவுள் கிருபை, நான் ஒன்றும் இது பண்ணலை. இதையும் நீங்கள் யோசிக்கணும் மேம். இருந்தாலுமே வந்து அந்த இடத்துல வந்து பாஜகவுடைய அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய இன்டெலிஜென்ஸ் ஃபோர்ஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா மேம்? ஏன்னா அந்த இடத்துல ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இல்லை, இருந்திருந்தால் இது காப்பாற்றிருக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா மேம்? ஒன்று வச்சுக்கோங்க, இதில் நார்மல்ஸுக்கு ஸ்லோவாக இது பண்ணிகிட்ருக்கோம். காஷ்மீருக்குன்னு ஒரு தனி இவரையும் போட்டிருக்கோம். நாங்கள் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்ல அந்த இதுலேருந்து தான் இந்த மாதிரி ஏர்ஃபோர்ஸ் இந்த மாதிரி ஒரு தவறுகள் சில முறை நடக்கும். ஆனால் இப்படிப்பட்ட இப்பொழுது இந்த டெரரிசம் ஹேஸ் நோ ரிலிஜன்னு பேசுவாங்களே அவங்க எல்லாமே இனிமேல் அவங்க தான் பேசணும் இதுக்கு. ஏன்னா ஒரு ஹோட்டல்லேருந்து ஒரு பர்டிகுலர் இதுலேருந்து ஃபுல் டேட்டா போயிருக்கு. ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் சேர்ந்தவங்க, இவங்க இந்த மாதிரி ஜட்ஜஸ் இவங்கெல்லாம் இங்கே வராங்கன்றது எப்படி லீக் அவுட் ஆச்சு? அது யோசிக்கணும்ல. யார் லீக் அவுட் பண்ணாங்க? நாங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுப்போம். இப்போ பாருங்கள் என்னென்னலாம் எடுத்திருக்கோம். ஆனால் எங்களை அப்படி செய்வதற்கு யாரும் தலையீடு இல்லாமல் நாங்கள் ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுக்கும்போது வாயை மூடிக்கொண்டு உட்கார வேண்டும். அவர்களுக்கு வக்காலத்து வாங்கி கொண்டு நீதிமன்றங்களிலிருந்து ஆரம்பித்து யாரும் வரக்கூடாது. இப்போ நான் இன்னொன்று கேட்குறேன், அதுக்கு என்ன பதில் சொல்வீங்க? இப்போ இது பட்டத்து இளவரசர் இருக்கார் இல்லையா, காங்கிரஸ், அவர் அமெரிக்கா போனார்ல, அங்கே போய் என்ன பேசினார் அவர் நீங்கள் வேணால் அது இது பண்ணி பாருங்கள். அவர் எங்கேயாவது போய் பண்ணார்னா இங்கே ஏதாவது ஒரு அராஜகம் நடக்கும். வான்ஸ் அவர் வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் இங்கே வந்திருக்கார், அப்போ நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஜனாதிபதி அவர்கள் யாரோ ஒருத்தர் இங்கே வந்தப்போ அப்பவும் இதே மாதிரி இன்சிடென்ட் நடந்தது. இந்த மாதிரி நிறைய முழிக்க முடியாத இது விஷயம் இருக்குது, மிஸ்ட்ரி. இதுக்கெல்லாம் நிறைய எல்லாருமா பதில் சொல்ல வேண்டி வரும் இதில். மேம் ஜட்ஜ்மெண்ட்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க, அதே மாதிரி இப்போ ஜட்ஜஸ் எல்லாருமே வந்து பார்லிமெண்ட்டுடைய பவரை கையில் எடுத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாதம் இப்போ வருது. வாதம் இல்லை, அது நிஜம் தானே. அது அவங்க எல்லாத்தையும் நாங்கள் தான் எடுத்துக்கிறாங்க ஜட்ஜஸ்ஸு. இப்போ நான் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போது ஒரு தவறு நடந்தால் ஒரு டாக்டரோ என்ஜினியரோ ஒரு தவறு நடக்கும். இப்போ நீங்கள் அந்த இது கேட்டிங்கல்ல, இப்போது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்படின்ட்டு, அந்த மாதிரி ஃபெயிலியர் தவறு நடக்கும் பொழுது அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை விசாரணைக்கு அழைக்கிறார்கள். டாக்டர்ஸ் ஆப்ரேஷனில் ஹாஸ்பிட்டல் தப்பு பண்ணால் அந்த ஹாஸ்பிட்டலை வேண்டலைஸ் பண்ணுறாங்க, ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஒரு பில்டிங் விழுந்தால் இவங்க மேலே ஆக்ஷன், அந்த பில்டர் மேலே ஆக்ஷனு. இப்போது கோர்ட்டில் அந்த மாதிரி கீழ்கோர்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட், மேல்கோர்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட், அப்படியெல்லாம் இருந்தால் கீழ்கோர்ட்டில் கொடுக்குற இது. இப்போ இதே நான் கேட்குறேன் செந்தில் பாலாஜி அவர்களை, நேற்றைக்கு என்ன கேட்டது இந்த உச்சநீதிமன்றம்? மினிஸ்டராக இருக்கீங்களா இல்லை ரிசைன் பண்ணுறீங்களா அப்படின்னுட்டு. இது என்ன ஊருக்கெல்லாம் தெரியாமல் தான் அவர் ஓத்து எடுத்துக்கிட்டாரா மினிஸ்டரா? ஜெயிலேருந்து 10 மாதம் ஒரு வருஷத்துக்கு மேலே ஜெயிலில் இருந்திருக்கார். ஏன் அப்போ கேட்கல அதை சுப்ரீம் கோர்ட்டு? அவங்கக்கிட்ட விசாரணைக்கு வந்ததில்ல. ஏன் அவர் ஓத் ஆஃப் ஆஃபீஸ் திருப்பி எடுக்கச்சியே ஏன் சுப்ரீம் கோர்ட் கேட்கல? அதை இவ்வளோ நாள் கழிச்சு கேட்குறாங்க சுப்ரீம் கோர்ட். அதை அவங்களுக்கு இன்னைக்கு தான் அவங்களுக்கு தெரிஞ்சுதா அவர் மினிஸ்டராக இருக்காருன்னுட்டு? அப்போவே நிறுத்தியிருக்கலாமே அதை. ஜெயிலில் அவர் பெயிலில் வரச்சியே அவர் எடுத்துக்கூடாது அப்படின்னுட்டு ராஜ்பவனில் தானே அவர் எடுத்தார் ஓத் ஆஃப் ஆஃபீஸ். எல்லா இடத்துக்கும் பப்ளிக்கில் பூட்டிக்கிட்டு ஸ்டாலின் என்ன முதலமைச்சர் அவருக்கு ஓத் ஆஃப் ஆஃபீஸ் ரகசியமாக எடுத்தாங்க. அப்போவே ஏன் சுப்ரீம் கோர்ட் கண்டிக்கல அதை? இப்போ நான் இன்னொன்று கேட்குறேன். இப்போ எங்களோட கோயில் விஷயத்துக்கே நான் வரேன். ஒரு போன மாதம் இந்த உச்சநீதிமன்றம் நாங்கள் 2014 போட்ட கேஸு, ஹிந்து தர்மாச்சாரிய சபா சார்பாக டாக்டர் சுவாமி, நாங்கள் ஆலய வழிவிடுவோர் சங்கம் எல்லாருமா சேர்ந்து 2014 கோயில்களை விட்டு அரசாங்கம் வெளியேற வேண்டும் அப்படின்னு கேஸ் போட்டோம். அந்த கேஸ் அட்மிட் ஆச்சு 2014. அட்மிட் ஆகி இப்போ போன மாதம் ஜட்ஜ்மெண்ட் வருது.
என்ன கொடுக்குறாங்க ஜட்ஜ்மெண்ட்டு? அவங்கவுங்க உங்கள் ஸ்டேட்டில் போய் இந்த கேஸை போடுங்கன்றாங்க. சவுத் இந்தியாவில் நாங்கள் வந்து பாண்டிச்சேரி, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், அப்போ ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேஷாக இருந்தது, தெலுங்கானா கிடையாது, கேரளா, இதெல்லாம் நாங்கள் போட்டோம். இந்த கேஸ் அட்மிட் ஆகி தான் இவ்வளோ வருஷம் நடந்திருக்கு. அதில் இப்போ அந்த ஜட்ஜு உட்காந்தவங்க அவங்க ஸ்டேட்டுக்கு போங்கன்னு சொன்னாங்களே, அதையே முன்னாடி சொல்லலை. கேஸ் அப்போ அட்மிட் பண்ணப்போ வேற பெஞ்சு, அந்த பெஞ்சுக்கு தெரியாதா? அப்போ அந்த பெஞ்சுக்கு தெரியாதது இப்போ இருக்கிற ஜட்ஜ்மெண்ட் இந்த இதை டிஸ்மிஸ் பண்ணலை, அவங்க கேஸை டிஸ்போஸ் பண்ணாங்க, கோ பேக் டு யுவர் ஸ்டேட்ஸ்னுட்டு. அப்போ இந்த ஜட்ஜு கரெக்டா? அப்போ அட்மிட் பண்ண ஜட்ஜு தப்பாப்போ, தவறு செய்தவரா? அப்போ அதுக்கு என்ன சொல்ல போறாங்க அவங்க? இப்போ நான் கேட்குறேன், இந்த 12 வருஷம் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோமே, டெல்லிக்கு செலவழிச்சுக்கிட்டு போகிறது, டெல்லியில் தங்குற செலவு, டெல்லியில் கேஸ் இல்லாட்டி கூட அந்த சீனியர் அட்வொகேட். இன்னொன்று நான் இது விஷயமா உங்களுக்கு சொல்லணும். இப்போ நாங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல வேண்டியது சீனியர் கவுன்சில்ஸ். CS வைத்தியநாதன் அவர்கள் அந்த காலத்துலேயும் எங்களுக்கு அது ஃப்ரீயாக வரார். எங்களுக்கு எந்தவித வக்கீல் செலவு இல்லை. ஆனால் அட்வொகேட் ஆன் ரெக்கார்ட், ஜெராக்ஸ் எடுக்க வேண்டியது, கொடுக்க வேண்டிய பேப்பர்ஸ், அங்கே ட்ராவல் பண்ணுற செலவு, அங்கே தங்க வேண்டிய செலவு, நீதி சாமானியர்களுக்கு கிடைக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. இப்போ நான் சொன்னது இது ஒன்று. முன்னாடி இருந்த பெஞ்சு அவங்க தப்பாக சொல்லிட்டாங்களா, அட்மிட் பண்ணிட்டாங்களா? இந்த ஜட்ஜி இந்த 2 பேருக்கு தான் தெரியுமா இது? எல்லாமே எடுங்க. இதே இவங்க என்ன சொன்னாங்க, நுபுர் சர்மாவோட ஹேட் ஸ்பீச்சுக்கு என்னெல்லாம் பேசினார் அந்த வக்கீல். He went beyond the judgment. நீங்க சொன்னீங்களே அத்துமீறி போகிறதுன்னுட்டு, அது நுபுர் சர்மா கேஸில் நடந்தது. ஏன் அதே இவங்க ஒவாசி என்ன பேசினார்? போலீஸ் என் ஆர்மியை என் கையில கொடுத்துருங்க, இங்க இந்த தேசத்தை நான் இந்துக்களை எல்லாம் இது பண்ணிடுறேன் அப்படின்னாரு. அப்ப ஏன் சும்மா இருந்தாங்க? அப்ப ஒவாசி பேசினது ஹேட் ஸ்பீச் இல்லையா? அது அன்பான பேச்சாது. ஒவாசி இன்னும் 2-3 பேரை நான் சொல்லலாம். அந்த ஜாக்கிர் ஹுசைன் இருந்தாரு, அதெல்லாம் என்ன அன்பு பேச்சா? அவங்களாம் பேசினது. எங்க நுபுர் சர்மா பேசினது அதுவும் அவங்க தனி கருத்து இல்லை, அவர்களது குரான்லேருந்து கோட் பண்ணாங்க அந்த அம்மா. ஸோ எங்கு நிச்சயமாக தவறு நடந்திருக்கிறது. இதுல இவங்க வந்து எங்க மேல எந்த இதுவும் எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி we are above everything அப்படிங்கிறாங்க. அவர் வைஸ் பிரசிடென்ட் கேட்டது 100க்கு 100 உண்மை. அவர் கேட்டது எங்களுக்கெல்லாம் நிறைய பப்ளிக் இதுல சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஏன்னா கேள்வியே கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு அவங்கள இப்போ அவர் கேட்ட மாதிரி அந்த ரூபா நோட்டு கண்டுபிடிச்சாங்க ஒரு ஜட்ஜி இதுல. இதே ஒரு பாலிட்டிஷியன் வீட்டில் கண்டுபிடிச்சிருந்தாக்க இந்த ஜட்ஜெல்லாம் என்ன பேசியிருப்பாங்க இங்க? ஸோ அவர்களுக்கு ஒரு இது பார்வை, எங்களுக்கு ஒரு மீதி பேருக்கு ஒரு பார்வை. நிச்சயமா வைஸ் பிரசிடென்ட் அவர்கள் பேசியது வரவேற்கத்தக்கது. அடுத்து நிஷிகாந்த் துபே பேசினது கூட கரெக்டு தான், அவர் பேசுனதும் கரெக்டு தான். அதில் இப்போ நான் நீதி என்பது சாமானியர்களுக்கும் கிடைக்க வேண்டும். இப்போ நீங்கள் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணச்சா என்ன கேட்டீங்க? என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணச்சா சிங்கப்பெண் அப்படின்னீங்க நீங்கள். நான் இந்த சிங்கப்பெண்ணே அந்த கூண்டில் நிற்கச்சா தடுமாறுறேன், ஒரு இனம் புரியாத பயம் வருகிறது. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இந்த தமிழ்நாட்டில் சென்னை ஹைகோர்ட்டில் நான் ஒரு கேஸ் போட்டேன், கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், கேஸ் போடலை. நாங்கள் போய் ஒருத்தர் எங்கள் மதத்தை அசிங்கமாக பேசினார்னு ஒருத்தர் மேலே நாங்கள் கேஸ் போட்டோம். ஏன்னா அசிங்கமாக பேசினார்னு வரிசையாக லிஸ்ட் இருக்குது. இந்து மக்களின் மனதை புண்படுத்துவதற்கு என்றே திராவிட முன்னேற்ற கழகத்திலும் திராவிட கழகத்திலும் VCK என்ற எல்லா கட்சிகளும் கம்யூனிஸ்ட்லேருந்து அத்தனை பேரும் இருக்காங்க. ஸோ 1 2 3 4 அந்த லிஸ்ட் பெருசு. அதில் ஒருத்தர் மேலே நாங்கள் நிறைய பேர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் யூடியூப் ரூட்டர்ஸ் எடுங்க, என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க அவங்க மேலே. அடுத்தது நான் இப்போ வரேன். நாங்கள் கம்ப்ளைண்ட் ஒருத்தர் மேலே கொடுத்ததை இவருக்கு வேண்டாதவங்க இப்பொழுது ஆட்சியில் இருக்கும் ஒருவருக்கு அவர் வேண்டாதவர், அதனால் கிடுகிடுன்னு கேஸ் போட்டாங்க. அப்போ நான் கொடுக்குறது 2012. அது கேஸ் வந்து 2018க்கு முன்னாடி ஒரு 2-3 வாட்டி வந்தது சைதாப்பேட்டில். அதில் நாங்கள் ஒரு 75 பேர் கையெழுத்து போட்டு கொடுத்தோம். 2012 18 தான் கேஸ் வந்தது, 18க்கு முன்னாடி தான் 72 பேரோ 74 பேரோ கையெழுத்து போட்டு அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்தவங்க. அதை CBCID இப்போ கேஸ் போட்டு சைதாப்பேட்டில் நடக்கிறது. அந்த 78 பேர் கையெழுத்து போட்டவங்களில் ஒரு 4-5 பேர் செத்து போயிட்டாங்க. இன்னொரு ஒரு 6-7 பேர் சென்னையை விட்டு போயிட்டாங்க, வெளியூருக்கு போயிட்டாங்க. இன்னொரு 6-7 பேர் சீனியர் சிட்டிசன். நானும் சீனியர் சிட்டிசன் தான், என்னை விட மூத்தவர்கள், 80 வயசு 85 வயசுக்கு மேலே இருக்கவங்க. அதுலேயும் ஒரு அம்மா வந்து கோர்ட்டில் பேசுனாங்க. ஒரு 2-3 வருஷம் முன்னாடி கொரோனா ஆன உடனே வந்தப்போ அந்த அம்மா வந்தாங்க கோர்ட்டுக்கு தைரியமாக. வயதான காலத்திலும் அவர்கள் வந்தார்கள் இந்த கேஸை பர்சியூ பண்ண. 2012லேருந்து 2016-17 ஆரம்பித்து இப்போ திருப்பி எனக்கு வந்து இப்போ போன ஒரு 20 நாள் முன்னாடி நான் போயிருந்தேன் திருப்பி அந்த கேஸ் விஷயமா. முதல்ல ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க,
அந்த கேஸ் கட்டெல்லாம் பேப்பர்ஸ் எல்லாம் ஜாக்கிரதையாக வச்சுக்கணும், ப்ரிசர்வ் பண்ணணும், ஞாபகம் இருக்கணும். ஃபஸ்ட்டு என்னை ஜட்ஜ் வந்து அதை பற்றி கேட்டார்னா எனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? இப்போ பொன்முடி பேசினது இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அதனால் ஞாபகம் இருக்குது. இது ஒரு 10 வருடம் கழிச்சு தான் அது கேஸ் வரத்துக்கு ஆயிடும். அப்போ எனக்கு ஞாபகம் இருக்கணும், எனக்கு இன்றைக்கி 70 வயசு ஆக போகுது இன்னொரு 6 மாதத்தில். அப்போ 80 வயசில் நான் இருக்கேனோ இல்லையோ, அது ஒன்று, உயிரோடு இருக்கிறேனோ இல்லையோ எனக்கு ஞாபகம் இருக்கணும். உயிரோடு இருந்தேன்னா கேஸ் அவங்க கோர்ட்டுக்கு கூப்பிட்டு எனக்கு ஞாபகம் இருக்கணும் பொன்முடி என்ன பேசினார் அப்போன்னு. ஸோ நீதி என்பது எவ்வளவு காலம் நெடிய பாதை, இவ்வளவு நெடிய பாதையை கடந்து வருகிறது. அதில் இவங்க டைம் லிமிட் கொடுக்குறாங்க கவர்னருக்கும் பிரசிடென்ட்டுக்கும். ஏன் அந்த டைம் லிமிட் நீதி பரிபாலனத்தில் இல்லை? நான் நேக்கு அவர் வந்து கோர்ட்டில் கேட்குறார், ஏம்மா எவ்வளோ சிடிமா கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறார் ஜட்ஜு. எனக்கு ஞாபகம் இல்லை எவ்வளோ சிடி கொடுத்தேன்னுட்டு. எனக்கு அவர் என்ன பேசினார்னு கூட பாதி மறந்து போயிடுச்சு இப்போ எனக்கு. ஸோ நீதி பரிபாலனம் இந்த நிலைமையில் இருக்கும் பொழுது நாம் என்ன பேசுவது? நீங்கள் சொல்கிறீங்க சிங்கப்பெண்ணேன்னுட்டு, ஆனால் சிங்கப்பெண்ணான்னு நீங்கள்லாம் சொல்கிறீங்களே தவிர்த்து அங்கே போனால் ஒரு பயம் இருக்குது. சாதாரண இவங்க எப்படி நீதிமன்றத்தை நாட முடியும்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு பயம், கம்ப்ளைண்ட் கொடுக்க பயம், அடுத்து அது கேஸ் ஆச்சுன்னா என்ன பயம். இந்த கோர்ட்லேயே கையெழுத்து போட்டவங்களே நிறைய பேர் எங்கிட்ட பயமாக இருக்குது கோர்ட்டுக்கு போகிறதுக்கு. அவங்களுக்கு தைரியம் கொடுக்கறதுக்காக சில பேருக்கு நான் போகிறேன், அவங்க சாட்சி கொடுக்குற அன்னைக்கு நான் போய் நிற்கிறேன் அவங்களோட. ஸோ இவ்வளவு நீதித்துறை இப்படி இருக்கும் பொழுது நாம் எங்கே போய் காமன் மேன் போக முடியும்? நீதி முதல்ல ஒரு டாபிக் இதுவே. இங்கே அவங்க கிராமத்தில் வேற எங்கேயாவது இருந்தால் கீழ்கோர்ட்டில், அடுத்து இதுக்கு சிவில் கோர்ட்டோ என்னவோ, அடுத்து ஹைகோர்ட்டு மதுரை பெஞ்சோ சென்னையோ, அங்கேயும் இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்டில் போகிற அளவுக்கு வசதி இருக்கணும், பண வசதி இருக்கணும், மென்டல் ஸ்ட்ரென்த் இருக்கணும், மன உறுதி இருக்கணும். அதில் ஒரு இதை நான் முடிக்க வேண்டும் என்கிற ஒரு உத்வேகம் இருக்க வேண்டும். இதையெல்லாம் மீறி செலவு பண்ணுறதுக்கு பொருள் இருக்கணும், ஃபைனான்சியல் இது இருக்கணும். இதில் இவ்வளவையும் தாண்டி நீதி எவ்வளவு பெரிய நெடிய பாதை, இதை பற்றி ஏன் சிந்திக்கவில்லை அவர்கள்? அவங்க அடுத்து நானே கேட்குறேன், டிஎஸ்டா செட்டில்வார்டு என்பவர் அவரோட பெட்டிஷனை எப்போ கேட்டாங்க அவங்க? அப்படின்னா என்ன? நான் சொல்கிற இந்த பாயிண்ட்டு தான். வேண்டியவர்கள், பணக்காரர்கள், நல்ல ஒரு உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள் இப்படி கோடிட்டு அவர்களுக்கு நீதியின் கதவுகள் திறக்குமோ என்னமோ ஆட் டைம்ஸ்லாம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா 12 வருஷம் எங்கள் கேஸு, அதில் திருப்பி ஸ்டார்ட் ஃப்ரம் 1. இங்கே தமிழ்நாட்டில் நாங்கள் ஆரம்பிச்சோன்னா எவ்வளோ பேர் ஜட்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகியோ ரிட்டையர் ஆகிடுறாங்களோ, புது ஜட்ஜ் வச்சு ஸ்டார்ட் அகெயின். இதில் இப்படி இருக்கும்பொழுது இவர்கள் எப்படி இந்த பார்லிமெண்ட்டு இதெல்லாம் இஷ்யூவை கவர்மெண்ட்டோட இதை பற்றி பேச முடியுங்க? தே ஆர் கோயிங் பியாண்ட் தேர் லிமிட்ஸ். ஓகே மேம். அதே மாதிரி பொன்முடி அவர்களோட கேஸ் சொன்னீங்க மேம். பொன்முடி கேஸ்லேயுமே வந்து கோர்ட்டே வந்து தானாக முன் வந்து எடுத்து ஏன் எஃப்ஐஆர் போடலை, இந்த மாதிரி விஷயங்களும் கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம. ஸோ அப்போ அவங்க கரெக்டாக தான் செஞ்சுட்டு வர மாதிரி தான் நம்ம இருக்கு. ஆனால் இப்போ தானே ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்க்குறீங்க சோமோட்டோவா, ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர் எடுத்திருக்கிறது சோமோட்டோவா. அவர் என்ன கேட்டார்? எவ்வளவு பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு எழுதலைன்னுட்டு. நான் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்க நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் போன வாரம் முதல் வாட்டி போனப்போ அவங்க படித்து பார்த்துட்டு இன்ஸ்பெக்டர் இருந்தார். நாங்கள் எங்கள் உயரதிகாரிகளை கேட்க வேண்டும் அப்படின்னு இறங்கிட்டேன். கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு என்னோட கம்ப்ளைண்ட்டை வாங்க, என் கம்ப்ளைண்ட்டை வாங்கிறதுக்கு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ண உயரதிகாரிகளை கேட்க வேண்டும். சரி சார் கன்சல்ட் பண்ணிட்டு சொல்கிறேன்னார். சரின்னு வீட்டுக்கு நான் போனது ஒரு 4 மணி இருக்கும். திருப்பி நான் ஒரு 8-8:30 மணி, அவர் சொன்னார் ஈவினிங் லேட் ஈவினிங் வாங்க மேடம் அப்படின்னார். 8-8:30 மணிக்கு போனால் அவர் இல்லை, அவர் ஏதோ மீட்டிங்கில் இருக்காருன்ட்டாங்க, போயாச்சு. அடுத்த நாள் கார்த்தால நான் போகிறேன், அவர் இல்லை, ஃபோனில் தான். அவர் சீஃப் மினிஸ்டர் பந்தோபஸ்த் டியூட்டி ஏதோ சொன்னாங்க, அவரோட சபார்டினேட் தான் இருந்தாங்க. அவர் எங்கிட்ட நான் கேட்ட 4 கேள்வி, நான் என்ன ஒரிஜினல் ஒன்று கொடுத்துருக்கேன், ஒரு காப்பி கொடுத்துருக்கேன். என்னோட காப்பியில் அக்னாலேஜ்மெண்ட் பண்ணி கொடுங்க, இல்லை என்றால் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி எஃப்ஐஆர் காப்பி கொடுங்க, இல்லையா சிஎஸ்ஆர் கொடுங்க. இது 3மே கொடுக்கல. ஆனால் ஏன் கம்ப்ளைண்ட் காப்பியை வச்சுட்டு இருக்கீங்க கொடுக்காம? ஒன்றும் பண்ண போகிறது இல்லைன்ட்டிங்க. இது 3மே பண்ணலை. அப்புறம் எதுக்கு என்னோட கம்ப்ளைண்ட் காப்பி தேவை அவர்களுக்கு சொல்லுங்கள். இது அப்போ இன்னொன்று கேட்குறேன், எல்லா கம்ப்ளைண்ட்டுமே அவங்க வந்து உயரதிகாரிகளை கேட்டு தான் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்களா? அதில் எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் இதுதான் ரூலா? அப்புறம் இவர்கள் என்ன சாமானியர்களுக்கான அரசு? இந்த திராவிடன் ஸ்டாக், திஸ் திராவிடியன் கவர்மெண்ட்டு, இவங்க என்ன சாமானியர்களுக்கு அரசா? கம்ப்ளைண்ட்டே உயரதிகாரிகளை கேட்டு தான் பண்ணுவோம் அப்படின்றவங்க. அப்புறம் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்? ஒரே கமிஷன் இது பொதுவாக. இதுவும் பாருங்கள்,
ஒரு 5-6 வருஷம் முன்னாடியும் என்னமோ ஹைகோர்ட்டில் வந்த தீர்ப்பு. இப்போ ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா நான் லோக்கல் இதில் தான் போய் கொடுக்கணும். டைரெக்டாக கமிஷனர் ஆஃபீஸ் போகக்கூடாது, டைரெக்டாக நீதிமன்றத்தை நாட முடியாது. லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தான் வரணுன்ற இதுவும் ஒன்று இருக்குது. அப்புறம் எதுக்கு இது? அவர் வாங்க போகிறதுல அவர் உயரதிகாரிகளை கேட்க போகிறாருனாக்க எதுக்கு அப்போ லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்? இவ்வளவு இருக்குது. இப்போ பொன்முடி கேஸில் இந்த அவங்க வாங்கலை, இப்போ நான் இம்ப்ளீட் பண்ணிக்கலாம்னு நினச்சிட்டு இது பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு இவ்வளோ முட்டை. இப்போ ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் ஜஸ்டிஸ் நிஜமாவே ஒரு வரவேற்கத்தக்க ஒன்று. இது எப்போவோ பண்ணியிருக்கணும். யாரோ யூடியூப் ரூட்டர்ஸ் மேலே கிட்டத்தட்ட 5000-10,000 கம்ப்ளைண்ட் இருக்குது. எதுக்கு அதை எடுக்கலை இன்னும்? உடனே இவங்க அரசை விமர்சிப்பவர்கள் மீது உடனே நள்ளிரவு கைது. சவுக்கு சங்கர் வீட்டில் என்ன நடந்தது? அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அவங்க? அவர்கள் அரசை விமர்சிப்பவர்கள்னாக்கா சவுக்கு சங்கர் அவர்களை கூண்டாஸ் உடனே போடணும் எடுத்து. இப்போ நான் அதே கேட்குறேன், கூண்டாஸ் எதுக்கு போடுறாங்க? என்ன நியதியில? ரிப்பீட்டட். இப்போ இவங்க பொன்முடி அவங்களாம் ரிப்பீட்டடாக தப்பு பண்ணலையா? ஆராசா ரிப்பீட்டடாக தப்பு பண்ணலையா? இந்து மதத்தை கொச்சைப்படுத்தவில்லையா? அசிங்கமாக பேசவில்லையா? ஆர்எஸ் பாரதி பண்ணலையா? எல்லாருமே தானே அப்போ ரிப்பீட்டட் அஃபெண்டர்ஸ். அப்போ சவுக்கு சங்கர் போன்றவர்களுக்கு ஒரு நீதி, இவர்களுக்கு ஒரு நீதியா? அவங்க எல்லாம் அமைச்சர்களா எம்பியா இருக்கிறனால மேபி அவங்களுக்கு ஒரு இது இருக்கலாம். ஓ, அதுனா எக்ஸ்ட்ராவா? அப்போ அமைச்சர்கள் எம்பிக்களாக இருக்கிறவர்கள் என்ன வேணா பேசலாம், எப்படி வேணா நடந்துக்கலாம், அவர்களுக்கு என்ன இது இருக்கா? அவர்கள் தான் முன்னுதாரணமா இருக்கணும். எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ் அவங்க தானே முன்னுதாரணமா இருக்கணும். ஒரு வாட்டி 2 வாட்டினா பரவாயில்ல, திருப்பி திருப்பி பண்ற. அவங்க முதலமைச்சரே கதறாரே, என்னால் தூங்க முடியல ராத்திரி, என்னை தூங்க விடுங்கன்ட்டு. அப்போ அவர் நிம்மதியாக தூங்கணும்னா என்ன பண்ணணும் முதலமைச்சர் அவர்கள்? இவர்களை கட்டுப்படுத்த வேண்டும். கட்சி பொறுப்புலேருந்து எடுத்துட்டார். நான் கட்சியிலேருந்து எதுக்கு நீங்கள் எடுக்கிறீங்க? உங்கள் கட்சியில் எல்லாருமே இப்படி தான், பேர்ட்ஸ் ஆஃப் அ ஃபெதர் ஃப்ளாக் டுகெதர். அந்த மாதிரி கட்சியில் இருக்கலாம் பொன்முடி, நோபடி இஸ் கோயிங் டு அப்ஜெக்ட். அவர் மந்திரியாக இருப்பதற்கு தான் அப்ஜெக்ஷனே. மக்களின் பிரதிநிதியாக இருப்பவர் எப்படி இருக்கலாம்ன்றதுக்காக தான் இந்த அப்ஜெக்ஷன். யாரு? நீங்க கட்சியில என்ன வேணா வச்சுக்கோங்களேன், யார் அப்ஜெக்ட் பண்றாங்க? இந்த மன்னிப்பு கேட்டாரு மேம். மன்னிப்பு கேட்டாரு. மன்னிப்பு கேட்டாக்க அது என்ன நிஜமாவே உணர்ந்து கேட்ட மன்னிப்பா, இல்ல பதவி பறிபோய்விடும் என்ற பயத்தில் வந்த மன்னிப்பா, இல்லை கோர்ட் ஆக்ஷன் எடுக்கிறதுன்றதுனால வந்த மன்னிப்பா? இப்ப யார் வேணா இப்ப சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டா உடனே விட்டுருவாங்களா இவங்க? இவர்களுக்கு தக்க பாடம் புகட்டப்பட வேண்டும். அந்த திருக்கோயிலூர் பெருமாள் நிச்சயமாக பாடம் புகட்டுவார். அதாவது பொன்முடி அவர்கள் பேசினது என்னன்னா, நாங்கள் அப்போ என்ன பெரியார் திடலில் பேசிக்கிட்டு இருந்தோமோ அதை கோடிட்டு தான் காட்டினார் வரையும், நான் வந்து பேசலை அப்படின்ற மாதிரி தான் மேம் ஜட்ஜ் இந்த கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்காரு. அப்போ வந்திருக்கிற வீடியோ என்ன? வந்திருக்கிற வீடியோவுக்கு வேற திருச்சி பேசுகிறார் அவர். நீங்கள் எல்லாரும் தானே இந்த வீடியோவை பார்த்தீங்க. அண்ட் இது முதல் தடவை அவர் லேடிஸ் கிட்ட எப்படி மழைக்கு வந்தப்போ ஒரு இவங்ககிட்ட என்ன பேசினார், பஸ்ஸு ஃப்ரீ பஸ்ஸு டிக்கெட்டுக்கு என்ன பேசினார். அடுத்து ஏவ வேலு ஒரு மினிஸ்டர் சோழிக்கே பீச்சே கியாகன்னு பேசுகிற மினிஸ்டர் அமைச்சர் தேவையா? அசிங்கமா இல்லை? அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகமே அப்படிதான். அவங்களதுல வந்து ஆபாசத்திலேயே பிறந்து வளர்ந்தவர்கள் அவர்கள். அவங்களோட பேச்சு எல்லாமே அப்படிதான். அனந்தநாயகியை பற்றி கலைஞர் அவர்கள் பேசியது பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியதுன்னு வேணா நம்ம நினச்சிக்கலாம். ஸோ இப்படிப்பட்டவங்க கிட்ட கட்சியில் வச்சுக்கோங்க, எல்லாரையும் வச்சுக்கோங்க. யாரும் எங்களுக்கெல்லாம் ரைட்டே கிடையாது. நீங்கள் கட்சியை விட்டு இவங்களை வெளில அனுப்புங்கன்னு சொல்றதுக்கு எங்களுக்கு எந்தவித அதிகாரமும் இல்லை. ஆனால் அமைச்சர் பதவியிலிருந்து இவர்களை தூக்குங்கள் என்று சொல்வதற்கு எங்களுக்கு எல்லாவித அதிகாரமும் இருக்கிறது. இப்போ திருமாவளவன் அவர்கள் அமித்ஷாவை பற்றி பேசினவர் ஏன் இதுக்கு வாய மூடிட்டு இருக்காரு? ஏன்னா அவரும் இப்படி பேசியிருக்கார். சரக்கு மிடுக்கு என்று பேசியவர் தானே அவரும். இவங்க எல்லாருமே புள்ளி வைத்த இண்டி கூட்டணியில் இருப்பவர்கள் அத்தனை பேருமே ஒரே குட்டையில் விழுந்த மட்டைகள். கம்யூனிஸ்ட் என்ன, அவங்க என்ன ஒருத்தர் வந்து பார்ப்பாங்க மேம், ஸ்டாலின் அவர்கள் வந்து அமைச்சர் பதவி வந்து நீக்கு வரா இல்லையா அப்படின்னு. அப்புறம் சொத்து குவிப்பில் மாட்டிக்கிட்டவங்க தானே எவ்வளோ கேஸ் எல்லாரும். அதில் அந்த கேஸ் எடுக்க போய் தானே ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அதில் தானே பேசினாரு. அவரே பாவம் பொங்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நீதிபதி அவர்கள் எங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு கூட இல்லை, எங்களை மாதிரியே அவரும் உணர்ச்சி அந்த மாதிரி ஒரு உணர்ச்சி வந்திருக்கு அவருக்கு. இத்தனை ஜட்ஜஸ் இருக்காங்க, யூடியூப் ரூட்டர்ஸ்க்கு ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க, அசிங்கமாக சினிமாவில் பண்ணுவாங்க, அதை கேட்க மாட்டாங்க. அடுத்து ஒரு மேடையில் இப்போ திராவிடர் கழகம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் ரொம்ப அசிங்கமாக ஒரு மேடை நாடகம், பிராமணர்களை இழிவுபடுத்தி ஒரு நாடகம் நடந்திருக்கிறது. அதெல்லாம் அக்செப்டடா? இதெல்லாம் எதற்காக? ஒரு குறிப்பிட்ட இதை சேர்ந்த மக்களை. ஏன்னா நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, கார்ப்பரேஷன் மீட்டிங்லேயே அக்ரஹாரத்தை அழிக்க வேண்டும், சனாதனத்தை அழிக்க வேண்டும்னு பேசுகிறவங்க இருக்காங்க. அதுக்கு தான் அவங்கள மக்கள் ஓட் போட்டு ஜெயிக்க வச்சுருக்காங்களா?
கார்ப்பரேஷனில் இதை பற்றி பேசுறதுக்கு தான். இதெல்லாம் கண்டிக்க மாட்டாருங்களா மேயர் அவர்கள்? அதான் மேயர் அவர்களும் கண்டிக்கணும், முதலமைச்சர் அவர். நான் முதலமைச்சருக்கு லெட்டரே எழுதியிருக்கேன். நான் இப்போ அவரை நேரில் பார்த்து அப்பாயின்மெண்ட் கேட்டால் கிடைக்க மாட்டேன். அசம்பிளி செஷன் போயிட்டுருக்கு. இதில் இந்த மாதிரி எங்களை தனிப்பட்ட முறையில் தாக்குவதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வையுங்கள் அப்படின்னுட்டு. எங்களுடைய விபூதியும் குங்குமமும் சந்தனமும் நாமமும் தான் இதுவாகுதா? கண்ணை உறுத்துகிறது அவர்களுக்கு. எவ்வளவு வருஷம் ஆயிடுது அதில். இப்போ இதுக்கு பரவாயில்ல. ஆனால் இதே இஸ்லாமியர்கள் பிளண்டர் பண்ணதை பற்றி பேச்சா, அதை பற்றி பேசாதீங்க. இதே கோர்ட்டு கூட சொல்லலையா? இப்போது ராமர் கேஸ் வந்தப்போ டாக்குமெண்ட்ஸை கேட்டாங்க அயோத்தியாவுக்கு. இப்போ வக்கஃப் இதுக்கு அவங்கக்கிட்ட எப்படி இருக்கும் அப்படின்றாங்க. வக்கஃப்க்கு அங்கே தேவாரம் திருவாசகம் 4000 திவ்ய பிரபந்தம் பாடி கோயில் முன்னாடி பாடிடுங்க. இப்போ வேதாரண்யம் கோயில் பார்த்தீங்கன்னா தாழ்த்திரவாய் அதெல்லாம் பாசி கதவு திறந்து அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதில் அந்த வேதாரண்யம் வேதபுரீஸ்வரர் வேத கோயிலெல்லாம். அடுத்து இவங்க வந்து தேவாரத்தில் பாடல் பெற்ற தலங்கள் சிவன் கோயில் இருக்கிறதெல்லாம் எங்களுதுன்றாங்க, வக்கஃப் ப்ராப்பர்ட்டின்றாங்க. இது ஏற்கக்கூடியதா? இது எங்கே இருக்குது நியாயம் இதில்? அதுதான் நான் சொல்லிட்டேனே, இந்துக்கள் கீழ் 3ஆம் தர குடிமகன் அப்படிங்கிறதுக்கு காங்கிரஸ் அடித்தட்டு அமைத்தது. பிரிட்டிஷ்க்கு அப்புறம் அவங்க தான் அதை ஃபவுண்டேஷனை போட்டு நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க. வர்ஷிப் பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் அதுலேயும் யார் இம்ப்ளீட் பண்ணிக்கிறோம்? அதை கொண்டு வந்தது காங்கிரஸ் ஆட்சி. அதுக்கு முன்னாடியே இவரும் கொண்டு வந்தார், ஜவஹர்லால். ரோஸ் ஒன்று சொருக்கிக்கிட்டு ஜவஹர்லால் நேரு அவர்கள். அடுத்தது காங்கிரஸும் இப்போ இம்ப்ளீட் பண்ணிக்குது அந்த கேஸில். வக்கஃப்லையும் இன்க்ரீட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக நாங்கள் இந்து மக்களுக்கு துரோகம் இழைப்பவர்கள் என்பதற்கு இதைவிட உதாரணமே வேண்டாம். எல்லா கேஸ்லையும் எங்கே பாருங்க, ராமர் ஒரு இமேஜினரி கேரக்டர்னுவாங்க. அம்பிகா சோனி அவர்கள் அமைச்சராக இருந்தபோது ராம் சேத்துவை பற்றி பேசினவங்க. ஆனால் அதே இப்போ என்ன, போன வாரம் ஏதோ ஒருத்தர் கேட்குறார், கமலஹாசன் அவர்கள் ராம் சேத்துவை இமேஜினரின்னுவாங்க. அடுத்து கம்யூனிஸ்ட்க்கு ரிலிஜனே இல்லைன்றவங்க, ஸ்பெஷலி இந்துயிசமே ஒரு இல்லைன்றவங்க. ராமர் என்று ஒருவர் இருந்தாரா அப்படின்னு தான் கேட்டவங்க. இந்து என்றால் திருடன் என்று சொன்னவர்கள். இதெல்லாம் ரிலிஜனாக போகும். காவி வந்து ஒரு இது அப்படின்னுட்டு எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ அவரே ஒரு கம்யூனிஸ்ட் மெம்பரே கமலஹாசன் அவர்கள் சொல்கிறாரு, ஒரு 20 வருஷம் முன்னாடி யாரோ ஒரு மெம்பர் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர், ராமனை வழங்குபவர்கள் நீங்களேன் இப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் கேட்டாராம் அவர். பிராமின் ஆச்சு நீங்கள் இதுன்னுட்டு. எனக்கு ஒரு சந்தோஷம் அதில், அந்த உறுப்பினர் இருக்கிறாரா என்னன்னு தெரியல. அட்லீஸ்ட் இது மூலமாக அவர் சொல்கிறது என்ன, பிராமணர்கள் நேர்மையானவர்கள், மாரலி அண்ட் எத்திக்கலி ரொம்ப ஸ்ட்ராங், ராமனே இந்த மாதிரி அப்படின்னு எல்லாம் பேசியிருக்கார். ராமரோட பெரிய உயர்ந்த குணத்தை பற்றி அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்களா? இப்போ இதன் மூலம் அவர் அதுதான் சொல்ல வராரா? அப்போ ராமனே இல்லை, ராமன் ஒரு கடவுளா, ராமனுக்கு எதற்கு ஒரு கோயில், ராமன் நிஜமாகவே இருந்தாரா அப்படின்னு எல்லாம் கேட்ட ஒருத்தர் கமலஹாசன் கிட்ட இப்படி கேட்டார்னு கமலஹாசனே சொல்றார். ஸோ அப்போ கம்யூனிஸ்ட் ஒத்துக்கிறாங்களா? இப்போ அதை கோயிங் பேக், ராமன் வந்து மரியாதை புருஷோத்தமன், எல்லாவித நல்ல குணங்களுக்கும் ஒரு உதாரண புருஷன், நீ ஏன் அப்படி ராமனை வணங்கும் நீ எப்படி ஏன் இப்படி இருக்கிறார், பிராமண குலத்தில் பிறந்த நீ ஏன் இருதாரத்தை கல்யாணம் பண்ணிக்கொண்ட அப்படின்லாம் கேள்வி கேட்கிறார். ராமனை வணங்குபவனாயிற்றேன்னுட்டு. ஸோ இதையும் திருப்பி சொல்லணும் கம்யூனிஸ்ட் கிட்ட, உங்கள் லீடர் தான் இதை பற்றி பேசியிருக்காரு அப்படின்ட்டு. மேம், அற்புதமான கருத்துக்களை இளைய பாரதனோட பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி மேம். வணக்கம்.